கழுத்தை இப்படி திருப்புறப்போ வலி, இல்லை தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன், இல்லைன்னா கை விரல் மரமரப்பு, கை பூரா கரண்ட் ஊடுற மாதிரி சம்டைம்ஸ் வலி, கை குடைச்சல் எடுக்குது, இந்த பக்கம் திரும்பி படுத்தா இந்த இடத்துல வலிக்குது, இதே மாதிரியே ஒரு பக்க தலைவலி மாதிரி வருது, ஒரு பக்க தலைவலி மைக்ரைன் மாதிரி வருது, இல்லை ஒரு குறிப்பிட்ட பொசிஷன் திரும்புகிறப்போ வெர்டிகோ, தலை சுற்றுது, லைக் கருப்பாகுது, பிளாக் ஆகிட்டு இதாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்போ மோஸ்ட்லி அது சர்வைக்கல் ப்ராப்ளமாக இருக்குது. சர்வைக்கல்குள்ளே நிறையா இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் எல்லாமே எக்ஸசைஸ்லேயே க்யூர் ஆகுதுங்க. நானும் நிறையா பேஷண்ட்ஸ் பார்த்துட்டேன். ஒரு டிஸ்க் பல்ஜ், ஜவ்வு வீங்கி இருந்தாலும், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், ஜவ்வு விலகி இருந்தாலும், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், அதாவது ஜவ்வு தொத்திட்டு இருந்தாலும், ரெனால் ஸ்டெனோசிஸ், அதாவது லம்பர் கெனால் சின்னதாகி அந்த நரம்பு போகிறத அழுத்திட்டு இருந்தாலும், இந்த மாதிரி நியூரல் ஃபொராமின் கம்மியாக இருந்தால், இல்லை பிரேக்கில் நியூராலஜியா நரம்பு அழுத்திட்டு இருந்தால், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் மோஸ்ட்லி 95% பேருக்கு எக்ஸசைஸ்லேயே க்யூர் ஆகிடுதுங்க. அந்த மாதிரி நானும் 28 வருஷமாக நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்குறேன். முதல்ல எல்லாம் மெஷின்ஸை ரொம்ப நம்புவேன். அல்ட்ராசவுண்டு, ட்ராக்ஸன், ஐஎஃப்டி, ஷார்ட் வேவ் திரும்பி அதெல்லாம் வச்சா டெம்பரரியாக க்யூர் ஆகுதுங்க. ஆனால் எக்ஸசைஸ்னு சொல்லி கொடுத்து க்யூர் பண்ணால் 10 வருஷம் கழித்து அவங்கள எங்கேயாச்சும் நான் வழியில் பார்த்தாலும் இன்னுமே நல்லா இருக்குன்னே சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் 3 பேர் இல்லை, நூற்றுக்கணக்கான பேர் சொல்லி எனக்கே அதுக்கு முன்னாடி கூட நானும் டவுட்டில் தான் இருந்தேன். மெஷின்ஸுங்கிறது ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது, மக்களும் அதை விரும்புகிறாங்க, அதுதான் நல்லதுன்னு நினச்சேன். ஆனால் நான் நிறைய ட்ராவல் பண்ணேன். இடையில எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. லைக் என்னோடய ரெண்டல் இன்கம், நான் சேர்த்து வச்சது எல்லாம் வச்சுட்டு 30 நாடு 7 வருஷம் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணேன். அப்படி வெளியில் எல்லாம் ட்ராவல் பண்ணப்போ எனக்கு இன்னுமே நல்ல ஒரு ப்ராட் மைண்ட், பரந்த மனப்பான்மையும், நல்ல நாலேஜும், என்னோடய ப்ரொஃபஷன்லேயும் நல்ல நாலேஜ் கிடச்சிது. ஜென்ரலாகவும் நான் ஒரு ஹாப்பி பர்சனாக மாற முடிஞ்சது. முதல்லேருந்தே நான் ஹாப்பியாக தான் இருப்பேன், இப்படி மாற முடிஞ்சது. அப்படி போனப்போ நான் கண்டுபிடிச்சது தான், நிறையா நாட்டில் பர்டிகுலர்லி டெவலப்டு கண்ட்ரீஸ் லைக் யூஎஸ் ஆர் யூரோப் ஆர் ஆஸ்திரேலியா, இந்த மாதிரியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மெயினாக எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து தான் க்யூர் பண்ணுறாங்க. ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்தா பெரிய ஹால் இருக்கும், அதில் ஒரு மெஷின் கூட இருக்காது. எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பிளெயின் இடமா தான் இருக்கும். எக்ஸசைஸ்லேயே நிறைய பேர் எக்ஸசைஸ்னாலே இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான், ட்ரீட்மெண்ட்னாலே மெஷின் தான், இப்படியெல்லாம் அதெல்லாம் தேவையில்லாத பில்டப் தான். இப்போ நீங்கள் ரொம்ப செலவு பண்ணி பிஸா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா இருக்கா, இல்லை ஒரு 40 ரூபா கொடுத்து இளநீ குடித்தா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கா? இல்லை அதே மாதிரியே நீங்கள் அரிசி சாதமோ இல்லை ஈவன் பழைய சாதமோ தயிர் சாதமோ சாப்பிட்ற அளவுக்கு நல்லது மற்ற ஒரு பில்டப்பான இதில் இருக்குது. அதே தான் ட்ரீட்மெண்ட்லேயும் உடம்பு தான், நம்ம உடம்பு தான் நம்மளை க்யூர் பண்ணுது. நீங்கள் தேவையில்லாமல் தெரியாமல் பெரிய பில்டப்பை நோக்கியே போகிறீங்க. ஆஸ்பத்திரி பெருசாக இருக்கா, அங்கே பயங்கரமான மாத்திரை கொடுத்தாரா, அவர் பேருக்கு பின்னாடி ஏகப்பட்ட படிப்பு இருக்கா, இதெல்லாம் யாருங்க உங்களுக்கு சொன்னாங்க? உங்களுக்கு ஃப்ராக்சரே ஆகுதுன்னு கூட வச்சுக்கோங்க. கட்டுறதோ, ஃப்ராக்சர் கூடுறதுக்கு, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதோ, இல்லை சர்ஜரி பண்ணி ஏதாச்சும் இப்படியெல்லாம் போயிருந்தால் அதை எடுத்து வச்சு கட்டுறதோ டாக்டரு. ஆனால் கூடுறதெல்லாம் உங்கள் உடம்பு தான். உங்கள் உடம்பு எப்படி கூடுது ஃப்ராக்சர் ஆனால்? நல்ல கால்சியம் ரிச் டயட்டு அப்படி எடுத்துக்கிட்டால் எலும்பு சூப்பு, ஆனால் ஆட்டுக்கால் சூப் குடிக்க சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி முருங்கைத்தலை சூப்பெல்லாம் குடிக்க சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உடம்பு தான் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுது. அப்படி உடம்பு க்யூர் பண்ணதுனால உடம்புக்கே மனநிலை, உணவு, எக்ஸசைஸ் தான் முக்கியம். அப்படி இருக்கிறப்ப எக்ஸசைஸ் பண்ணி தான் க்யூர் பண்ண முடியும். அதனால் கழுத்தில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸு, நான் சொன்ன எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒன்லி த்ரூ எக்ஸசைஸ் சரியாகும். அந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப பில்டப் பண்ணிக்காமல் இதை கன்சல்ட் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், நான் எம்ஆர்ஐ எடுக்கவா, நான் அங்கே போகவா, இங்கே டாக்டர் நான் அத்தனை மாத்திரை சாப்பிட்டேன், நான் இதை சாப்பிட்டேன், பாஸ்ட்டை ஏன் பேசுகிறீங்க ஃபோன் பண்ணி? எதுவுமே ட்ரீட்மெண்ட் இது தான், எக்ஸசைஸ் எடுத்தால் சரியாயிடும். அப்படி மட்டுமே நீங்கள் கால் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்னா மட்டுமே கால் பண்ணுங்கள். அந்த எக்ஸசைஸும் உங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸும் என்ன செய்யணும் செய்யக்கூடாதும் அதை தவிர வாழ்க்கை முறையினால தான் இது வந்திருக்கு. வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சா தான் க்யூர் ஆகும். அதை விட்டுட்டு பில்டப் பண்ணிக்கிட்டே நான் அங்கே போனேன், இங்கே போனேன், இவ்வளோ செலவு பண்ணேன், என்ன யூஸு? அதில் நல்லா இருந்தால் எனக்கு ஏன் ஃபோன் பண்ண போகிறீங்க? அப்படிங்கிறப்போ எக்ஸசைஸ் ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நான் ஒரு வாரம் டெய்லி ஒரு மணி நேரம் அந்த மாதிரி உங்கள் கன்வீனியன்ட் டயத்துக்கே எடுப்பேன். 1 to 1 எடுப்பேன், ஒருத்தருக்கே சொல்லித்தரது, குரூப் செஷனும் எடுப்பேன்.
அந்த மாதிரி குரூப்பாக எல்லா கழுத்து வலி எல்லாருமே குரூப்பாக வந்துட்டு அந்த மாதிரி செஷன் எடுத்து அந்த மாதிரி க்யூர் பண்ணுறேன் வீட்டில் இருந்தே. நிறைய பேர் நான் நேரில் வரவா, நான் அங்கே வரவா, என்ன பிரயோஜனம்? நேரில் வந்தாலும் அதே எக்ஸசைஸ் தான் சொல்லித்தர போகிறேன். அங்கேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்னோடய கிளினிக்லேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளியே நீங்கள் இருக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்க. 3 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் நான் ஆன்லைனில் தான் வர சொல்லுவேன். ஏன் தெரியுங்களா? ஆன்லைனில் எடுத்தால் தான் அவங்களோட வீட்டோட கம்ஃபோர்ட்டில் எடுப்பாங்க. ஆன்லைனில் எடுத்தால் தான் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. 3 கிலோமீட்டர் டிராஃபிக்கில் வந்துட்டு போகிறப்ப நான் கொடுத்த எக்ஸசைஸில் பாதி வேஸ்ட்டாக போயிடும் கழுத்து வலிக்கு. அந்த ஸ்ட்ரெயின்னால் திரும்ப அன்றைக்கி குறைய வேண்டிய பெயினில் பாதி தான் குறையும், பாதி குறையாமல் போயிடும். நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்தால் தான் என்னால் 7 நாளில் முழுசாக எக்ஸசைஸ் முடித்து முழுசாக வலியை குறைச்சி உங்களுக்கு ஒரு வெரி குட் ரிசல்ட் காட்ட முடியும். ஆக்சுவலாக முதல்ல எல்லாம் 5 நாள் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணி ரொம்ப கொஞ்சம் வேகமாக எல்லாருமே மனப்பாடம் பண்ணுறாங்க. அதனாலேயும் வலியும் 3 நாளில் குறைஞ்சிருதா, அதனால் அதுக்கப்புறம் திரும்ப ஸ்லோவாக சொல்லித்தர வேணாங்கிறதுனாலையும், அது இல்லாமல் நாளை குறைக்க வெரி எக்கனாமிக்கலாக மாறுது, ரொம்ப கம்மியாக செலவாகும்ல, அதனாலையும் நான் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்ருக்கிறேன். அந்த மாதிரி எடுக்கிறப்போ உங்களுக்கு டோட்டலாக க்யூர் ஆகும். அந்த மாதிரி க்யூர் ஆகணுன்னா ஷுவராக என்கிட்ட ஃபோன் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க உங்கள் நேமை. அப்படியே இல்லைன்னா ஏதோ ஒன்று, இப்போ ஃபேஸ்புக்காக இருந்தால் அந்த இதில் மெசஞ்சரில் வந்து எழுதி விடுங்க எனக்கு இது மாதிரி தேவைன்னு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லணுமோ சொல்கிறேன். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு டோட்டலாக க்யூர் ஆயிரும். எல்லாத்தையும் அதில் நான் கவர் பண்ணிக்குவேன். டோட்டலாக க்யூர் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸை பண்ணிகிட்டே வாழ்க்கை பூரா நிம்மதியாக இருந்துருவீங்க. இதை விட ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. இதுதான் எக்ஸசைஸு. இது உங்கள் உடம்பே சரி பண்ணுது. ஜஸ்ட்டு சொல்லித்தரவன் தான் நான். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரீ ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.